அனைவருக்கும் வணக்கம். பழந்திருக்கோயில்கள் திருப்பணிச் சங்கத்தின் சார்பாக நாம் வழங்கி வரும் இன்றைய ஆன்மீக தகவல் பதிவுக்குள் போகலாமா? திருச்சிற்றம்பலம். பழந்திருக்கோயில் திருப்பணி சங்கம் சார்பாக தினமொரு ஆன்மீக சிந்தனை என்ற வகையிலே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று பஞ்சபூத தலங்கள் என்ற வகையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பஞ்சபூத தலங்கள் முதல் தலமாக நமக்கு நிலம், திருவாரூர், காஞ்சி இரண்டையும் சொல்லலாம். காஞ்சிபுரத்திலையும் சாமி படபக்கநாதர், திருவாரூர்லையும் சாமி புற்றிடம் கொண்ட பெருமாள். ரெண்டுக்கும் அபிஷேகம் கிடையாது, மண்ணால் ஆன புற்றிடம் கொண்டதுனால குளிர் சட்டம் மட்டும் சாத்துவாங்க சாமிக்கு. அவர் பஞ்சபூத தலங்கள்ல திருவாரூரும் காஞ்சியும் நம்ம சொல்லலாம். அடுத்து நீருக்கு திருவானைக்காவல். திருவானைக்காவல் உள்ள கருவறைக்குள்ள சாமி எப்பவுமே நீர் ஊறிட்டே இருக்கும். எவ்வளவு இறைச்சி விட்டாலும் நீர் ஊறும். அதுதான் நீருக்குரிய தலம் திருவானைக்காவல். அப்புறம் நெருப்புக்குரிய தலம் அது திரு அண்ணாமலை. அது தெரியும், ஆதியமந்தமில்லா அரும்பெருஞ்சோதி நெருப்புக்குரிய தலம். அப்புறம் காற்றுக்குரிய தலம் திருக்காலத்தி, காளகத்தின்னு சொல்லக்கூடிய காற்றுக்குரிய தலம். அங்க நீங்க போய் கருவறையை பார்க்கும் பொழுது கருவறையில ஒரு சுடர் எப்பவுமே ஆடிக்கொண்டே இருக்கும். உள்ள காற்று எதுவுமே இருக்காது கருவறைக்குள்ள. ஆனா அந்த தீப சுடர் காற்றில் அசைகிற மாதிரி அசைந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம போனா இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலத்துல தில்லை, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயத்துக்கு நம்ம தில்லை. இதைதான் நம்ம மணிவாசக பெருந்தகை பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பஞ்சபூதங்கள்ல 5 பொருளாக இருக்கக்கூடியது நிலம். நிலத்துல 5 பொருள் கலந்துருக்கு: ஓசை, ஊறு, சுவை, ஒளி, நாற்றம்னு. நீர்ல 4 பொருள்: ஊறு, சுவை, ஒளி, ஓசை. நாற்றம் கிடையாது. அடுத்து தீயிடை 3: ஊறு, ஓசை, ஒளி 3 மட்டும். வழியிடை இரண்டாய் விளைந்தாய் போற்றி, ஊறு, ஒளி மட்டும். வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, ஓசை. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. இப்போ சொல்றாங்கல்ல, ஸ்பேஸ்ல ஓம்ன்ற ஒரு நாதம் ஒழிக்குது அப்படின்னு, அதுல இருந்து உலகத்தை தோன்றுது அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம இந்த அண்டத்தில் உள்ளது நம்ம பிண்டத்துல இருக்கு. நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது. இது பஞ்சபூதத்திலே கரைந்துவிடும். அதுபோல நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள்லாம் பஞ்சபூதங்கள் கலவையினால ஆனது. நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அடியார்கள் மக்கள் கேட்டு வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.